மாயனூர் கதவனில் இருந்தோ அல்லது தவுட்டுப்பாளையத்தில் இருந்தோ காவிரியின் உபரி நீரை நீரேற்ற முறையில் கொண்டு வரும் திட்டத்தை தமிழக அரசு பரிசீலனை செய்து அதனை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று இந்த மாண்புமிகு பேரவையின் வாயிலாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் மணப்பாறை தொகுதியின் விவசாயம் செழிக்கும், நிலத்தடி நீர்மட்டம் உயரும், ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். மணப்பாறை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு இனியாவது தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் உறுதியும் மக்களுக்கு உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மணப்பாறை தொகுதி மக்களின் சில முக்கியமான கோரிக்கைகளை இந்த மாமன்றத்தின் கவனத்திற்கு மிகுந்த பொறுப்புணர்வோடு கொண்டு வர விரும்புகிறேன். மணப்பாறை காமராசர் அரசு மகப்பேறு மருத்துவமனை விரிவாக்கம், மணப்பாறையில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம், வீரப்பூர் பகுதியில் புதிய காவல் நிலையம், வையம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்துதல், 1077 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள மணப்பாறை சிப்காட் தொழிற்பேட்டையில் கூடுதல் தொழில் முதலீடுகளை ஈர்த்து புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வர சிறப்பு நடவடிக்கை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல ஆண்டுகளாக தமிழக மக்கள் எதிர்பார்த்து வந்த மாற்றத்தை தமிழக வெற்றிக் கழக அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது என்பதை இந்த அவையில் பெருமையுடன் பதிவு செய்கிறேன். தமிழக வெற்றிக் கழகம் மக்களிடையே பாசத்தையும் ஒற்றுமையையும் சகோதரத்துவையும் வளர்க்கும் அரசியலை முன்னெடுத்து வருகிறேன். மக்களின் வரிப்பணம் என்பது அரசின் சொத்தல்ல, அது மக்களின் பணம். எனவே மக்களின் வரிப்பணம் முழுமையாக மக்களின் நலனுக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு உறுதியான நிலைப்பாடு உள்ளது. அரசியலில் பழிவாங்கும் எண்ணத்திற்கு இடம் இருக்கக்கூடாது. மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணமே இருக்க வேண்டும். மக்களின் வாழ்க்கையை உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தும் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் தான் வரலாறு படைக்கும். எனவே மக்களுக்கு வாக்களித்தார்கள் என்பதற்காக அவர்களை ஆள வந்தவர்கள் நாங்கள் அல்ல. அவர்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்கு பதிலளிக்கவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் அவர்களுக்காக உண்மையாக பணியாற்றவும் வந்தவர்கள் தான் நாங்கள். அதுதான் எங்கள் அரசியல், அதுதான் எங்கள் பயணம், அதுதான் தமிழகத்தின் எதிர்காலத்திற்கான எங்கள் உறுதி. இதைதான் நமது முதல்வர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என் உரையின் இறுதியாக, ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தின் இளைஞன் தனது கனவை சுமந்து நகரத்தை நோக்கி நடந்தான். அவனிடம் வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு நாள் நாமும் சாதிப்போம் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்தது. அந்த நம்பிக்கையை இன்று தமிழ்நாட்டின் இளைஞர்களின் மனதில் விதைத்துக் கொண்டிருக்கிறார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இன்று அவர் தமிழ்நாட்டு இளைஞர்களின் சக்தியாக இருக்கிறார். நாளை இந்திய இளைஞர்களின் சக்தியாக திகழ்வார். இன்று தமிழ்நாட்டில் எழும் இளைஞர் குரல் நாளை இந்தியாவின் குரலாக ஒலிக்கும். இன்று தமிழ்நாட்டில் எழும் இளைஞர் சக்தி நாளை இந்தியாவை வழிநடத்தும் சக்தியாக மாறும். இந்த நம்பிக்கையோடு எனது மணப்பாறை தொகுதி மக்களின் குரலை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய எனக்கு வாய்ப்பு வழங்கிய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர், மணப்பாறை முறுக்கு பற்றி சொன்னீங்க. அந்த காலத்தில் ஒரு பெரிய பாட்டு, மணப்பாறை மாடு கட்டி மாயவரா ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. இது எங்களை போன்றவர்களாம் ரொம்ப பிடித்தமான பாட்டு. அது மணப்பாறை என்பது ரொம்ப அந்த காலத்திலிருந்தே மனதில் நிற்கக்கூடிய ஒரு ஊர். மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் புதிதாக சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் பேச்சு என்ற காரணத்தால் இருக்கிறதே திருச்சி மாவட்டத்திலே இருக்கிற பெரிய தொகுதி, 960 ஹேம்லெட்ஸ்களை கொண்ட பெரிய தொகுதி, 3 ஒன்றியங்கள், 2 ஒரு நகரம், பேரூராட்சி என்று விரிந்து பறந்த தொகுதி. அதிலே குடிநீர் மிக சிரமமாக இருந்த காலம். குடிநீரே இல்லை, பாதுகாக்கப்பட்ட குடிநீர். கலைஞர் அவர்கள் தான் முதல்ல 96ஆம் ஆண்டு முதலாக 100 கோடி ரூபாய் செலவிலே புதிய கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு நீங்கள் மாவட்ட மருத்துவமனை திருச்சியிலே மருத்துவக் கல்லூரி வந்த பிறகு மாவட்ட மருத்துவமனை தலைமை மருத்துவமனையாக மணப்பாறை நகரத்தை தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு மணப்பாறையிலே மாவட்ட தலைமை மருத்துவமனை கொண்டு வரப்பட்டது. இப்போது கடந்த காலத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் புதிய கல்லூரியை கட்டிடத்தோடு தந்து இன்றைக்கு 2000 மாணவர்கள் அங்கு படிக்கிறார்கள். அனைத்து கிராமங்களுக்கும் சாலை வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அதை காட்டிலும் இப்போது புதிதாக குடிநீர் பற்றாக்குறை என்பது 100 கோடியிலே போடப்பட்டு அது முடியாத காரணத்தால் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் 1800 கோடி ரூபாயிலே புதிய கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று மணப்பாறை குளித்தலை இணைத்து ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற அதுக்காக எல்லா திட்ட அறிக்கைகளும் தயாரிக்கப்பட்டு ஜல்ஜீவனிலே அதுக்காக அனுமதி தரவில்லை. மத்திய ஒன்றிய அரசு ஜல்ஜீவன் அனுமதி தரவில்லை. தந்திருக்குமானால் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டிருக்கும். அதை காட்டிலும் 1700 கோடி 1700 ஏக்கரில் அவர் தான் சொன்னார் சிப்காட் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று. அந்த சிப்காட்டிலே கடந்த கால ஆட்சியிலே 5000 பெண்களுக்கு வேலை தருவதற்காக ஜிங்க்வின் என்ற ஒரு நிறுவனம், அமெரிக்காவுடைய நிறுவனம்
அங்கு வருவதற்கான முழு கையெழுத்தும் ஆற்றப்பட்டு நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. எனவே எல்லா பணிகளையும் அந்த பகுதிக்கு